அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்று நாம் திக்ரு செய்வது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது பற்றி சில ஹதீஸ்களை பார்த்து பயனடையலாம் இன்ஷா அல்லாஹ். அனைவரும் கேட்டு பயன்பெற்று கமெண்ட் செய்து, லைக் செய்து, அனைவருக்கும் ஷேர் செய்து துஆ செய்து. அல்லாஹ் விரும்பும் வாழ்வை நம் நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக காட்டியிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் வரலாறு நூல்களில் இடம்பெற்றிருக்கின்றது. அவர்கள் காட்டிய வழிப்படி சஹாபாக்களும் வாழ்ந்து காட்டினார்கள். இன்றும் இஸ்லாமிய முறைப்படி வாழக்கூடியவர்கள் பல கோடி பேர் இருக்கவே செய்கின்றார்கள். அதை அறிந்து நாமும் உண்மை முஸ்லீமாக வாழ உறுதி செய்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இறுதி மூச்சு வரை ஈமானோடு வாழ்ந்து லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற தெரிக்கலிமாவோடு உயிர் பிரிய முயற்சி செய்ய வேண்டும். அதிகமாக நாம் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திக்ரை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய நோக்கம் அல்லாஹு தாலாவாக இருக்க வேண்டும். நம்முடைய வழிகாட்டி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவும், நம்முடைய செயல் திட்டம் திருக்குர்ஆனை பின்பற்றுவதாகவும், நம்முடைய பாதை மார்க்க சேவையாகவும் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வணக்கம், தக்குவா, உலக பற்றின்மை, பணிவு, மன்னிக்கும் குணம், சகிப்புத்தன்மை, உடல் பலம், வீரம், தைரியம், கொடுக்கல் வாங்கலில் நேர்மை, விதிமுறைகளில் உறுதியாக இருப்பது, பேச்சில் இனிமை போன்றவற்றை நாம் முன்மாதிரியாக எடுத்து நடக்க வேண்டும். அதற்காக வேண்டி அதிகமான பயான்களையும் ஹதீஸ்களையும் கேட்டு படித்து ஆலிம்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தினமும் 5 நேரமும் பரலான தொழுகைகளை கண்டிப்பாக தொழுக வேண்டும். ஒவ்வொரு முஃமினும் கண்டிப்பாக தொழுது கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவையும், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவையும், அல்லாஹு அக்பர் என்பதை 34 தடவையும் ஓதுபவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒருபோதும் நஷ்டத்தை தரமாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். காஃப் இப்னு அஸ்ரா ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம் என்ற நூலில் 1349வது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது. மேலும் ஃபஜர் தொழுகை, மஹரிப் தொழுகை ஆகிய தொழுகைகளின் பரலான் தொழுகை முடிந்த பிறகு அல்லாஹும்ம அஸிர்னி மினன்னார் என்று 7 முறை ஓதிக்கொள்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அன்றிரவு முழுவதும் மரணித்தால் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தருவதாக அறிவித்திருக்கின்றான். மேலும் ஃபஜர் தொழுத பிறகு ஓதினால் அன்றைய பகலில் மரணித்தால் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். முஸ்லிம் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ தாவூத் என்ற கிதாபில் 5079வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. மேலும் பகல் நேரங்களில் அதிகமான நேரம் நாம் குர்ஆன் ஓத வேண்டும். அப்படி இல்லாத வேலை செய்யும் பொழுதும் கூட அதிகமாக திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 100 தடவை சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று ஓதினால் அவருடைய பாவங்கள் அல்லாஹ் தஆலா மன்னிப்பதாகவும், கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் சரியே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். திர்மிதி என்ற நூலில் உள்ளது. பேணுதலாக யார் அதிகமாக இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்கின்றாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடக்கூடிய வழியை ஏற்படுத்துகின்றான். அவருடைய கவலையை போக்கி விடுகின்றான். அவர் நினைத்த பார்க்கக்கூடிய இடத்தில் அதைவிட அதிகமாக அல்லாஹ் தஆலா அவரை கவனிக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அபூ தாவூத் என்ற நூலில் 1518வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. மேலும் நாவிற்கு இனியதாகவும் சொல்லுவதற்கு லேசான அமல்களின் தராசில் எடையில் கனமானதாகவும் உள்ள 2 வார்த்தைகள் உள்ளன. அவை அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அந்த வார்த்தை சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு புகாரி என்ற நூலில் 7563வது ஹதீஸாக கூறியிருக்கின்றார்கள். மேலும் அல்லாஹ்விற்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றன. அதனை மனனம் செய்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் நுழைய வைப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். புகாரி 1410வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கின்றது. மேலும் பகுதியில் ஏறும் பொழுது அல்லாஹு அக்பர் என்றும், கீழே இறங்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ் என்றும் எப்பொழுதுமே ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் வேலைகளில் ஈடுபட்டிருக்கும் பொழுது இஸ்திக்ஃபார் அதிகமாக ஓதலாம். இல்லாவிட்டால் ஸலவாத்துக்கள் அதிகமாக ஓதலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுவதால் நமக்கு மறுமையில் சிபாரிஸ் கிடைக்கும். தினமும் ஒரே தடவையில் அல்லது பிரித்து 500 தடவை ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் என்று ஓதி வந்தால் நம்முடைய நாட்டங்கள் நிறைவேறும். யா முகுனி என்ற அல்லாஹ்வுடைய திருநாமத்தை 11 தடவை ஓதி சாப்பிட்டால் உணவு விசாலமானதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ்.
தினமும் யா முஜீப் என்று ஓதி துவா செய்தால் 1000 முறை ஓதி துவா செய்தால் அந்த ஹாஜத்து நிறைவேற்றப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், பகலின் ஆரம்பத்தில் ஆயத்துல் குர்சி ஓதி வந்தால், ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சி ஓதி வந்தால் அல்லாஹ் தஆலா சைத்தானிடமிருந்து மற்றும் துன்பங்கள் சிரமங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பதாக கூறியிருக்கின்றார்கள். யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம், யா ஹய்யூ, யா கய்யூம் என்று ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ஓதி 360 முறை ஓதினால் அல்லாஹ் தஆலா வறுமையை நீக்கி வைக்கின்றான். இன்ஷா அல்லாஹ். யா பாசித் என்று தினமும் 100 முறை ஓதி வந்தாலும் வருமானம் பெருகும், வறுமை நீங்கும். ஸலவாத்துக்களையும் அதிகமாக ஓத வேண்டும். இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹுடன் சூரா பாங்கு சொல்லும் பொழுது அந்த சொற்களையே நாம் திரும்ப சொல்லி அந்த நேரத்தில் துவா செய்தால் அல்லாஹ் தஆலா நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்கின்றான். மேலும் அதிகமாக திக்ர் செய்கின்றோம். நாம் திக்ர் செய்வதால் மன அமைதி பெறுகிறது, மன வலிமை பெறுகிறது. திக்ர் செய்வதால் பிரச்சனைகளை நீங்குகிறது, கஷ்டங்கள் கவலைகள் தீருகிறது. திக்ர் செய்வதால் காலை மாலை 2 நேரம் அல்லாஹ் என்று அதிகமாக ஓதுவதால் 3ஆம் கலிமா, இஸ்திக்ஃபார், ஸலவாத் ஆகியவைகளை 100 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு ஓதுவதால் 24 மணி நேரமும் சிறப்பாகவும் பயனுள்ளதாகவும் ஆகிவிடும். நாள் முழுவதும் அல்லாஹுடைய நினைவு இருந்து கொண்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கவலைகளும் நீங்கிவிடும். திக்ர் செய்பவர்களுடைய மனம் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. திக்ர் செய்பவர்களுக்கு தெளிவு ஏற்படுகிறது, ஒருவித நிதானம் நிலவுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதய துடிப்பு, இரத்த அழுத்தம், தோலின் உணர்வு, எதிர்ப்பு சக்தி, மூளையின் மின் துடிப்பு ஆகியவைகள் மருத்துவ கருவிகளின் மூலம் சோதித்து பார்த்த பொழுது, அதாவது மனிதன் நல்ல நினைவோடு விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது தியானம் திக்ர் செய்வதன் மூலம் தூக்க நிலையையும் கடந்த ஒரு ஓய்வை உடல் பரிபூர்ணமாக அனுபவித்திருக்கின்றது என்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள். திக்ர் செய்வதன் மூலம் இதய துடிப்பு கூட நிமிடத்திற்கு 3 என குறைவாக துடிக்கிறது. மூளை நல்ல தூக்க நிலையில் உண்டாகும் ஆல்ஃபா நிலையினை அடைகின்றது. மின் சக்தியை எதிர்க்கும் ஒரு மரத்துப்போன தோல் உணர்வு நிலை சுமார் 4 மடங்கு அதிகமாகிறது. மனிதர்கள் மிக அமைதியடைந்தவர்களாக காணப்படுகிறார்கள் என்று நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி ஒருவர் அறிவித்திருக்கின்றார். நமது மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி திக்ரில் இருக்கின்றது. மூளையில் ஹைபோதலாமஸ் என்ற பகுதி என்று கண்டுபிடித்திருக்கின்றார். தியானம், திக்ரு ஆகியவைகள் இந்த இடத்திற்கு செய்தி அனுப்பி மனதை அமைதிப்படுத்துகின்றது என்று நிரூபித்திருக்கின்றார்கள். தொழுகையும் தியானமும் உடல் நலத்திற்காக அல்லாஹ் நமக்களித்த ஒரு மனப்பயிற்சி என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? இன்ஷா அல்லாஹ் இனிமேல் சரியான முறையில் அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். மேலும் சில துவாக்கள். எவர் நன்கு ஒழு செய்து 2ஆம் கலிமா, அதாவது அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வ ஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன் என்ற துஆவை ஓதினால் அல்லாஹ் தஆலா அவருக்கு 8 வாசல்களும் சொர்க்கத்தில் திறந்து வைத்து விடுகின்றான். அவர் விரும்பிய வாசலில் நுழைந்து கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இன்னும் தொழுகையில் குர்ஆன் ஓதுவது தொழுகாமல் குர்ஆன் ஓதுவதை விட சிறந்ததாகும். தொழுகாமல் குர்ஆன் ஓதுவது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற தஸ்பீஹ் ஓதுவதை விட சிறந்ததாகும். மேற்கண்ட தஸ்பீஹ் தர்மம் செய்வதை விட சிறந்ததாகும். தர்மம் நோன்பை விட சிறந்தது. நோன்பு நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய கேடயமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலும் அல்லாஹ் அடியான் என்னை நினைக்கும் பொழுது நான் அவனோடு இருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நாம் திக்ர் செய்யும் பொழுது அல்லாஹ் நம்மை நினைக்கின்றான், நம்மிடம் இருக்கின்றான். மேலும் எவர் என் மீது ஒரு முறை ஸலவாத் ஓதுவாரோ அவருக்கு அல்லாஹ் 10 ரஹ்மத்துக்களை வழங்குகின்றான். மேலும் 10 பாவங்களை மன்னித்து 10 அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலும் ஒரு கூட்டத்தார் அல்லாஹ்வை நினைப்பதற்காக அமரும் பொழுது, திக்ர் செய்வதற்காக அமரும் பொழுது அவர்களை வானவர்கள் சூழ்ந்து கொள்கின்றார்கள். அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது, சக்கீனா என்ற மன அமைதி ஏற்படுகிறது. மேலும் அவர்களை பற்றி வானவர்களிடம் அல்லாஹ் தஆலா பெருமை பாராட்டி பேசுகின்றான் என்பது ஹதீஸுடைய கருத்தாகும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம் என்ற நூலில் கூறியிருக்கின்றார்கள். மேலும் நீங்கள் சொர்க்க சோலையின் பக்கம்
செல்லும் பொழுது நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது சஹாபாக்கள் என்ன சொர்க்க சோலை என்பது என்ன என்று கேட்டார்கள். அப்பொழுது பள்ளிவாசல்கள் என்று பகர்ந்தார்கள். மேய்ந்து கொள்ளுதல் என்றால் என்ன என்று சஹாபாக்கள் மீண்டும் கேட்க, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், இன்னும் திக்ருகளை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் என்பதாக கூறினார்கள். இன்னும் தொழுத பிறகு அந்த இடத்திலேயே அமர்ந்து கொண்டு ஒழு முறியாமல் இருக்கும் வரை வானவர்கள் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். நாம் அல்லாஹும் மக்ஃபிர் லஹு, அல்லாஹும் அர்ஹம்ஹு என்று கூறி துஆ செய்கிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் புகாரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், 2 முஸ்லிம்கள் சந்தித்து தங்களுக்கிடையே சலாமை பரிமாறிக்கொள்ளும் பொழுது எவர் உள்ளச்சத்தோடு சந்திக்கிறாரோ அவரே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவராக இருக்கின்றார். மேலும் இருவரும் முசாஃபஹா செய்து கொண்டால் அல்லாஹ் தஆலா அவர் மீது 100 ரஹமத்துகளை இறக்குகின்றார். மேலும் முசாஃபஹா செய்பவர்கள் எவர் முந்திக் கொள்கின்றாரோ அவருக்கு 90ம், இரண்டாமவருக்கு மீதியுள்ள 10 ரஹமத்துகளும் கிடைக்கின்றன என்றும் அருளப்பட்டுள்ளது. ஆகவே இன்ஷா அல்லாஹ் சலாமை அதிகமாக பரப்பிக்கொள்ள வேண்டும். சலாமை பற்றி மேலும் விவரமான தகவல்களுக்கு நமது பயானை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் கடை வீதிக்கு சென்றால் 4ஆம் கலிமா, அதாவது லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற திருக்கலிமாவை கடைவீதிக்குள் நுழையும் பொழுது ஓதுவாரே ஆனால் அல்லாஹு தஆலா அவருக்கு 1,00,000 நன்மைகளை எழுதி 1,00,000 தீமைகளை அழித்து 1,00,000 அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திர்மிதி என்ற நூலில் கூறியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். மேலும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற தஸ்பீஹையும் அதிகமாக ஓத வேண்டும். இது சொர்க்க புதையல்களில் ஒன்றாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எவர் நன்மையை மட்டும் நாடி 7 ஆண்டுகள் பாங்கு சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா நரக விடுதலை அளிக்கின்றான். மேலும் தூங்கி எழுந்தவுடன் எவர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற துஆவை ஓதுகிறாரோ அல்லாஹ் தஆலா அவருடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கின்றான். இன்னும் மூன்றாவது கலிமாவின் சிறப்பு, சுப்ஹானல்லாஹ் என்று 100 முறை ஓதினால் 100 அரபி அடிமைகளை உரிமையளித்த பலன் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் என்று 100 முறை ஓதினால் லகாம் உட்பட அல்லாஹ்வுடைய பாதையில் 100 குதிரைகளை அளித்த நன்மைகளை அடையலாம். அல்லாஹு அக்பர் என்று 100 முறை ஓதினால் 100 ஒட்டகங்களை குர்பானி கொடுத்த ஒப்புக்கொள்ளப்பட்ட நன்மைகள் கிடைக்கும். லா இலாஹா இல்லல்லாஹ் என்று 100 முறை ஓதினால் அதனுடைய நன்மை வானம் பூமிக்கு இடையுள்ள எல்லாவற்றையும் நன்மையால் நிரப்பி விடுகிறது. இவற்றை 100 தடவை ஓதி வந்தால் உஹது மலையளவு நன்மை கிடைக்கும் என்றும் எழுதப்பட்டிருக்கின்றது. ஒருவர் 1 முறை ஸலவாத் ஓதினால் அவர் மீது அல்லாஹ் தஆலா 10 ரஹமத்துகளை அனுப்புகின்றான். மேலும் அவருடைய 10 பாவங்கள் மன்னிக்கப்பட்டு 10 நன்மைகள் எழுதப்படுகின்றன. மேலும் அவருடைய துஆ ஓதும் பொழுது ஸலவாத் ஓதி துஆ செய்தால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஸலவாத் ஓதாமல் செய்யக்கூடிய துஆ ஒப்புக்கொள்ளப்படாமல் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே ஸலவாத் அதிகமாக ஓத வேண்டும். மேலும் துஆ செய்ய ஆரம்பித்தால் முதலில் அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து ஸலவாத் ஓதி அதன் பிறகு துஆ செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ். ஓத மறந்தவர்கள் சொர்க்கத்தின் பாதையே மறந்துவிட்டார் என்றும் ஹதீஸ்களில் காணப்படுகிறது. அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். லா இலாஹா இல்லல்லாஹு வாஹிதன் அஹதன் சமதன் லம் யத்தஹித் சாஹிபதன் வலா வலதன் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த திக்ரை 10 தடவை ஓதினால் 40,000 நன்மைகள் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்வதால் அச்சம் நீங்கி அல்லாஹ்வுடைய அன்பும் விசுவாசமும் ஏற்படுகிறது. மேலும் உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஊக்கம் உண்டாகிறது. அல்லாஹ்வை திக்ர் செய்வதால் மனதில் உள்ள கவலைகளும் துயரங்களும் நீங்கி விடுகின்றன. மேலும் லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு அஹதன் சமதன் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த திக்ரை ஓதுபவருக்கு 20,00,000 நன்மைகள் கிடைக்கும். அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்வதால் மனதில் உள்ள கவலைகள் நீங்கி விடுகின்றன. இது போன்ற திக்ருகளை எந்த சந்தர்ப்பத்தில் வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் அவரவருடைய வசதிக்கேற்ப ஓதலாம். ஒழு இல்லாமலும் ஓதலாம். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த கலிமாவின் சிறப்புகள் பற்றி பல்வேறு ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளது.
சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். இந்த ஹதீஸ் அல்லாஹ் தாலாவை புகழ்ந்து இது ஓதுவதற்கு சிரமம் இல்லை, அதிகமாக நேரம் செலவாவதில்லை, நினைவில் வைத்துக் கொள்வது கஷ்டமில்லை, நீண்ட வாசகமும் இல்லை, இதனை பாடம் செய்வதும் கஷ்டமில்லை, மீசான் தராசில் நன்மையினுடைய எடை கனமுள்ளதாக இருக்கும். இந்த களிமா அல்லாவிற்கு மிகவும் பிரியமானது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புகாரி என்ற கிதாபில் இந்த களிமாவை கொண்டே முடித்திருக்கின்றார்கள். படைப்பினங்கள் யாவும் இந்த தஸ்பீஹ் ஓதுகின்றன. மேலும் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று 100 முறை ஓதினால் 1,24,000 நன்மைகள் கிடைக்கும். சுபஹானல்லாஹ். ஹதீஸ்களில் உள்ள விளக்கங்களை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. களிமாக்களை எந்த நேரத்திலும் மேற்குறிப்பிட்ட கணக்குப்படியோ அல்லது அதிகமாகவோ வசதிக்கேற்ப ஓதலாம். களிமா திக்ரு போன்றவைகள் ஓதுவதற்காக வேண்டி சுத்தமாக இருக்க வேண்டும், ஒழு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனைகள் இல்லை. ஆகவே வேலை செய்து கொண்டும் அல்லாஹ் தாலா கலிமாவை திக்ருகளை அல்லாஹ்வுடைய நினைவோடு எப்பொழுதும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தாலா நம்முடைய எல்லா நல்ல அமல்களைகளும் ஏற்றுக்கொள்வானாக. தகப்பலல்லாஹ் மின்னா வமின்கும் வஹபரல்லாஹு லனா வலக்கும். அல்லாஹ் தாலா நம்மை பொருந்தி கொள்வானாக. எங்களையும் உங்களையும் அல்லாஹ் தாலா மன்னிப்பானாக. அல்லாஹ் தாலா நம்முடைய எல்லா துஆக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். மேலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுடைய திக்ருகளில் நினைவுகளிலேயே இருக்க வேண்டும். நாம் எந்த வேலையை செய்ய ஆரம்பித்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதிக்கொள்ள வேண்டும். நாம் சாப்பிட ஆரம்பித்தால் பிஸ்மில்லாஹி வஅலா பர்கத்துல்லாஹ் என்று ஓத வேண்டும். சாப்பிட பிஸ்மில்லாஹை மறந்துவிட்டால் பிஸ்மில்லாஹி அவ்வளஹு ஆஹிரஹு என்று ஓத வேண்டும். இந்த வேலையாவது செய்ய நம்ம நாடினாலே இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை கண்டிப்பாக ஞாபகமாக கூற வேண்டும். அல்லாஹ் தாலா அந்த வேலையை இலகுவாக்கி விடுவான். ஆச்சரியமான விஷயத்தை பார்க்கும் பொழுது சுபஹானல்லாஹ் என்று கூற வேண்டும். எதையாவது பாராட்ட வேண்டும் என்றால் மாஷா அல்லாஹ் என்று கூற வேண்டும். யாருக்காவது நன்றி தெரிவித்தால் ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று ஓத வேண்டும். தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூற வேண்டும். வேறு யாராவது தும்ம கேட்டால் யர்ஹமுக்கல்லாஹ் என்று கூற வேண்டும். யாராவது தும்பியதை நாம் கேட்டால் யஹ்தீகுமுல்லாஹ் என்று கூற வேண்டும். யாருக்காவது நாம் தர்மம் செய்ய நாடினால் ஃபீ சபீலில்லாஹ் என்று கூற வேண்டும். பிறர் மீது அன்பு பாராட்டினால் லிஹுப்பில்லாஹ் என்று துஆ ஓத வேண்டும். பிறரிடமிருந்து விடை பெறும் பொழுது ஃபீ அமானில்லாஹ் என்ற துஆவை ஓத வேண்டும். பிரச்சனைகள் எழும்போது தவக்கல்து அலல்லாஹ் என்று நம்பிக்கையோடு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து துஆ செய்ய வேண்டும். விரும்பியவைகள் நடக்கும் பொழுது ஃபதபாரக்கல்லாஹ் அல்லாஹ் உயர்வானவன் என்று துஆ செய்ய வேண்டும். விரும்பாதவைகள் நடக்கும் பொழுது நஊது பில்லாஹி மின்ஹா என்ற துஆவை ஓத வேண்டும். கவலையாக இருக்கும் பொழுதும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற திக்ருகளை ஓத வேண்டும். இது போன்ற அதிகமாக திக்ருகளை நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ளலாம். திக்ருகள் அந்தந்த நேரத்தில் ஓதி வந்தால் நிறைந்த நன்மைகளை அடையலாம். அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் இந்த நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. சொர்க்கவாசிகளுக்கு எந்த கவலையும் இருக்காது. ஆனால் இவ்வுலகில் அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் கழித்த நேரத்தை பற்றி மட்டும் கவலை கொண்டே இருப்பார்கள். நம்முடைய எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதாவது அவனை நெருங்க காரணமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். 5 நேர தொழுகைகளுக்கு பிறகும் ஒவ்வொரு நேரத்துக்கு பிறகும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பதை 100 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹும் அன்தஸ்ஸலாம் வமின்கஸ்ஸலாம் தபாரக்த யா ஸல் ஜலாலி வல் இக்ராம் என்று திக்ர் ஓதிக்கொள்ள வேண்டும். இன்னும் சில ஆயத்துக்கள் குர்ஆனுடைய வசனங்களையும் ஓத வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயானில் மேலும் விரிவாக பார்க்கலாம். 3ஆம் கலிமா 4ஆம் கலிமா இஸ்திக்ஃபார் ஆகியவைகளை அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் நாம் தவறாமல் திக்ர் செய்வதை மறக்காமல் திக்ர் அதிகமாக செய்யக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா தந்தல்வானாக. திக்ர் செய்வதால் நம்முடைய மனம் கவலைகளை விட்டு நீங்கி விடுகிறது. ஆகவே திக்ர் செய்பவர்களில் நம்மையும் அல்லாஹ் ஆக்கியல்வானாக. ஆமீன். இந்த பயானை இத்தோடு முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.